மண் மொழி இனம் காத்திட மறைந்தும் மறையா தலைவர் டாக்டர் கலைஞர் புகழ் நிலைக்க கண் துஞ்சாது மெய் வருத்தம் பாராது கடமையாற்றி பாரெங்கும் பரவி இருக்கும் தமிழ் மக்களின் தன் நிகரில்லா தலைவரே, தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று போர் முரசம் கொட்டி எம் படையை வழிநடத்தும் எங்கள் தமிழினத் தலைவரே, திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறையின் நற்கொடையே, உலகம் வியக்க தமிழ்நாட்டை வழிநடத்தும் எங்கள் பெருந்தகப்பனே, வானுரை வள்ளுவனுக்கு உரை கண்ட வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை வெளியிட வந்திருக்கும் எங்கள் பேராசானே, நாடே விரும்பும் நடுநிலைமையின் சொற்கொடையே, எங்கள் திராவிட இனத்தின் நிரந்தர தலைவரே வணக்கம். அறநெறி பிறழாத அரசியல் தத்துவத்தின் வழிவந்த வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒன்றிய அரசின் மேனாள் நிதியமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாவேந்தர் வரிகளுக்கு தம் தென்றல் பேச்சால் வடிவம் தரும் மானமிகு ப. சிதம்பரம் அவர்களே, நாகரீகத்தின் புது துவக்கம், கீழ்நோக்கி பிடித்தாலும் மேலெழும்பும் தீப்பிழம்பை தன் விரலாய் கொண்ட மாக்கவியே, கவிப்பேரரசு வைரமுத்தே, தமிழ் பேராற்றில் வள்ளுவ பெருந்தகையின் தொடர்ச்சியாய் அமைந்த கவிச்சங்கிலியின் எம் தலைமுறைக்கு கிடைத்த கவி கண்ணியே, பரிமேலழகர் முதல் டாக்டர் கலைஞர் வரை நீந்திய வள்ளுவ கடலை தன் உரையால் நீந்தத் தொடங்கி தானே துளியாய் மாறி கரைந்து பின் கடலாய் ததும்பி நிற்கும் எம் காலத்து பெருங்கவியே வணக்கம். சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த எழுத்தாளர்களாக திகழ்வதில்லை, சிறந்த எழுத்தாளர்கள் சிறந்த பேச்சாளர்களாக வருவதில்லை. அரிதிலும் அரிதாக கிடைத்த இரட்டை குழல் துப்பாக்கி பேச்சாலும் எழுத்தாலும் சீரிய சமூக பணிகளை செய்து வரும் தமிழ்நாட்டின் மேனாள் தலைமைச் செயலர் வே. இறையன்பு அவர்களே, குழுமியிருக்கக்கூடிய சான்றோர்களே, அமைச்சர் பெருமக்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, பிரமுகர்களே, தகவல் தொழில்நுட்ப கலைஞர்களே, பத்திரிகையாளர்களே, என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு புத்தகம் என் கையில் கிடைக்க பெற்றது. வள்ளுவன் மறை வைரமுத்து உரை என்று அதன் மேல் எழுதப்பட்டிருந்தது. பிரித்து படிக்க தொடங்கினேன். அந்த முன்னுரையை மட்டும் 10 நாட்கள் படித்துக் கொண்டே இருந்தேன். திரும்ப திரும்ப படித்துக் கொண்டிருந்தேன். எப்படி தொடங்குகிறது அந்த முன்னுரை என்றால், திருக்குறள் ஒரு கலக குரல் என்று தொடங்குகிறது. தான் தோன்றிய காலத்தில் பேசப்பட்ட கேடுகள் மீது வீசப்பட்ட சொல்லம்பு திருக்குறள் என்று தொடங்கியது அந்த முன்னுரை. மாற்றத்தை விரும்பாத அமைப்பு, மாறத் தெரியாத மனிதன் என்ற 2 பொருட்களை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய நீதி நூலை நான் என் காலத்தின் முன்னோன் வடித்திருக்கிறான், அதற்கு உரை எழுத தொடங்குகிறேன் என்று அந்த முன்னுரையில் தொடங்குகிறார் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். நான் பின்னால் திருப்புகிறேன். பின்னால் ஒரு வாக்குமூலத்தை தருகிறார் இந்த பெருக்கவி. கட்டாயமாக நம் வீடுகளில் இருக்க வேண்டிய நூல். அந்த கடைசி பக்க அட்டையில் இந்த கவிப்பேரரசு வைரமுத்து தந்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை நான் வாசிக்கிறேன். 12 வயதில் காதலிக்க தொடங்கிய குறளுக்கு 72வது வயதில் உரை எழுத தொடங்கி இருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு கடமையை நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்குமூலத்தில் 2 விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார். ஒன்று, காலம் காலமாய் இறுகி கிடந்த உரையை சற்றே நெகிழ்த்தி இருக்கிறேன். இளைஞர்களுக்காக இலகு மொழியில் உரை நெய்து இருக்கிறேன் என்று எழுதுகிறார். ஒரு துளியாய் அந்த பெருங்கடலில் விழுந்து நானும் கடலாய் மாறியிருக்கிறேன் என்ற வாக்குமூலத்தை அவர் தந்த அந்த வாக்குமூலத்தை படித்துவிட்டு நான் நூலுக்குள் நுழைகிறேன். எப்படி சொல்ல,
பரிமேலழகர் முதற்கொண்டு மணக்குடவர், பரிதியார், காலிங்கர், பரிப்பெருமாள் என்று எத்தனையோ பேர் நம்முடைய முன்னோர்கள் எழுதிய அந்த வள்ளுவர் உரையில் தேவநேய பாவாணர் முதற்கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் முதற்கொண்டு எத்தனையோ பேர் உரை எழுதிய அந்த மா இலக்கியத்திற்கு தான் உரை எழுத தொடங்குகிறார். எனக்கு மனதிலே ஒரு ஆழமான ஒரு கேள்வி. வைரமுத்து அவர்களுக்கு என்று ஒரு அரசியல் கொள்கை உண்டு. பகுத்தறிவின் பால் தன்னுடைய ஆற்றலை, தன் படைப்பாற்றலை, தன் வாழ்க்கையை செலுத்துகின்ற இந்த பெருந்தகை முதல் அதிகாரத்தை எப்படி எழுதியிருப்பார் என்று யோசித்தபடி கொஞ்சம் நிதானித்துத்தான் அந்த முதல் அதிகாரத்தை திருப்புகிறேன். திருக்குறளின் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் என்பார் பாரதியார். திருக்குறள் அவ்வளவு சாமானியமாக கையில் எடுத்துவிட முடியாது. அது மிக மிக ஆழமானது, மிக அழகானது, பேரழகானது. பொருளின் ஆழம் மிக மிக விரிந்தது. இதை எப்படி அவர் எடுத்துக்கொண்டு போக போகிறார் என்று பார்க்கிறேன். இறை வணக்கம் என்பதுதானே முதல் அதிகாரம். இவருக்குத்தான் கடவுள் வாழ்த்து, இவருக்குத்தான் கடவுளிலே நம்பிக்கை இல்லையே. என்ன சொல்ல போகிறார்? வைக்கிறார் பாருங்க தலைப்பு, நீதி செய்கிறார். அறிவு வணக்கம் என்று அந்த அதிகாரத்திற்கு தலைப்பிடுகிறார். நான் யோசித்து பார்க்கிறேன். கடவுள் வாழ்த்து என்கின்ற அந்த கடவுள் என்கின்ற சொல், நான் பாரதியை வாசிப்பவள். பாரதி சொல்கிறான், எது கடவுள்? ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழுவெண் மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராது பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம். அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதனிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் என்று சொன்ன அந்த பாரதியினுடைய ஒரு சிறிய மின்னல் வந்து போனது. அறிவு வணக்கம் என்று தொடங்குகிறது. ஆதி பகவன் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறாரே வள்ளுவர். இவர் என்ன சொல்கிறார்? அழகாக ஆதி பகவன் என்கின்ற சொல்லுக்கு இன்றல்ல நேற்றல்ல இனி வரும் காலத்தில் யாரும் மறுத்துவிடவே முடியாத அந்த சொல்லை ஆதி பகவன் என்கின்ற சொல்லுக்கு அடைமொழியாக போடுகிறார். மூல ஆற்றலையே எல்லா உயிர்களும் முதன்மையாக கொண்டன. மூல ஆற்றல் என்கின்ற சொல் அறிவியலை சார்ந்தது. அறிவியலாளர்களும் மறுக்க முடியாத அந்த இறை என்கின்ற சொல்லுக்கு மிக அற்புதமான இந்த நவ யுகத்திலே ஒரு வார்த்தையை இந்த இளைய தலைமுறைக்கு எடுத்து தருகிறார். இறைவன் என்பது ஒரு கருத்துரு என்று விளக்கத்தில் எழுதக்கூடிய துணிச்சல் இந்த கவிப்பேரரசுக்கு வாய்த்திருக்கிறது. மலர்மிசை ஏகினான் என்றால் அறிவின் உறைவிடம் அது உள்ளம் என்று பேசுகிறார். நான் ஆசிரியர். ஒரு குறளை நடத்துகின்ற பொழுது அந்த குறளுக்கு விளக்கம் எப்படி இருக்கிறதோ அந்த விளக்கத்தின்படி அந்த குறளை அந்த குழந்தை மிக முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேரார்வம் கொண்டவள் நான். கல்வி தகுதியோடு அந்த உரை நூலை வாசித்து பார்க்கிறேன். ஒரு பிசிறு கூட தட்டாமல் ஒவ்வொரு குறளுக்கும் முழுமையான உரையை தந்திருக்கக்கூடிய இந்த வைரமுத்துவை நான் வாழ்த்துகிறேன். ஒரு தமிழாசிரியராக, ஒரு தமிழ்ச்சியாக வாழ்த்துகிறேன். என் குணத்தான் ஒரு சொல் வருதுங்க. எனக்கு தெரிஞ்ச என் குணத்தான் சொல் கம்பராமாயணத்தில் வரும். ராமனை என் குணத்தான் என்று சொல்வார்கள். வசிட்டருடைய அறிவுரையில் என் குணம் வந்து பட்டியலிட்டப்பட்டிருக்கும். சீவக சிந்தாமணியில் சீவகன் என் குணத்தானை நோக்கி வணங்கினான் என்று எழுதுவார் திருத்தக்க தேவர். என் குணத்தான் என்கின்ற சொல்லுக்கு வைரமுத்து அவர்கள் தந்த உரை விளக்கம் எண்ணற்ற பெருங்குணங்கள் பெற்ற பெரியோர்கள் என்று பேசுகிறார். வருகின்ற காலத்தில் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கொள்கையில் சற்றும் வழுவாமல் வள்ளுவனை பின்பற்றி எழுதியிருக்கக்கூடிய இந்த உரையை நான் பாராட்டுவதில் பெருமைப்படுகிறேன். மிக முக்கியமான ஒரு குறளை சொல்லிவிட்டு அமைகிறேன். ஏனென்றால் 10 நிமிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது.
இன்னும் 5 நிமிடங்கள் உள்ள 5 நிமிடத்தில் என் பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். மிக மிக முக்கியமான ஒரு குறள். மறுபடியும் இதுக்கே வர, இந்த சாமி பத்தி சொல்லும் போது மட்டும் நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க, ஆனால் நான் ஒரு திராவிட பெண், திராவிட பெண்ணாகவும் இருக்க வேண்டும், கடவுள் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று நான் வருகின்ற பொழுது என் வள்ளுவ பேராசானை கைப்பிடித்து இந்த வைரமுத்து எழுதுகின்ற உரை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதிலே எனக்கு ஆர்வம் அதிகம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு குறள் இருக்கு. என்னதான் எழுத போறீங்க? தெய்வத்தால் ஆகாதெனினும். எங்க ஐயா பெரியார்தாசன் கிளாஸ் எடுக்கும் போது இப்படி சொல்வார், இங்க பாரு, இன்னைக்கு பாதி கிளாஸ் தான், நாளைக்கு மிச்சது படிச்சுக்கலாம், தெய்வத்தால் ஆகாது அப்படி முடிப்பார் அவர் கிளாஸ. இவர் என்ன எழுதுகிறார் என்று பார்த்தேன். என்ன ஒரு சொல்லை எடுத்து போட்டிருக்கிறார். பல மொழிகள் அறிந்தவள் நான். அதை வாசித்து வாசித்து திரும்ப திரும்ப வாசித்து எப்படி இவருக்கு இந்த சொல் கை வந்தது? சொல்லுகிறார், ஒருவன் எடுத்த முயற்சியில் காலத்தின் என்ன சொல் பாருங்க, தெய்வத்தால் ஆகாது என்பதற்கு கவி பேரரசு போடுற சொல், கால மாறுபாட்டினால் ஒரு செயல் முடியாமல் போனாலும் அந்த முயற்சியில் உடல் வருத்தம் கொண்ட அளவுக்கு அது ஊதியம் கொடுக்கும். தெய்வம் என்கின்ற சொல்லுக்கு கால மாறுபாடு அப்படிங்கிற சொல்ல போடுறாரு. தெய்வத்தால் ஆகாது என்பதனை கால மாறுபாடுன்னு சொன்னீன்னு நான் குரான் எடுக்கிறேங்க கையில. அதில் வார்த்தை வருகிறது, காலத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் படைப்புகள், காலத்தின் எல்லைக்கு கட்டுப்படாதவன் இறைவன், காலமாக கருதப்பட வேண்டியவன் இறைவன் சொல்லுது. காலம் என்பது இறைவனுக்கு தகுந்ததான ஒரு சொல். அதை யாரும் மறுக்க முடியாதபடிக்கு சொல்கிறார். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்மை வழிபடுத்துவதுதானே உரை நூல். யாரோ எப்படியோ எழுதிவிட்டு போனார்கள். ஓஷோ சொல்வார், சொல் எனது, பொருள் உனது, நீ புரிந்து கொண்டதற்கு நான் பொறுப்பு இல்லை என்று அவர் சொல்லுவார். அப்படி என்றால் யாரோ ஏதோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள், அதற்கு பொருள் தருகின்ற பொறுப்பை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த நிலத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் கவி பேரரசு வைரமுத்து. அவர் சொல்லுகின்ற ஒரு சொல், என்னுடைய தகப்பனார் எனக்கு சொல்லுவார், பார், காலத்தை கணக்கில் வச்சுக்கோ, காலம் மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதை மறுபடியும் வெல்ல முடியாது என் தகப்பனார் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது என் நிலம் நகர்கின்ற வரைக்குமான ஒரு சொல்லை அவர் சொல்வார். அதை தாண்டி வள்ளுவன் சொன்னானுங்க. அதாங்க விஷயமே. தாரீக் நே மாசி கே ஒரு दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் யார்? காலம் என பேரேடு தனக்குள் மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. என்ன சொல்லுது? யார் ஒருவர் வினாடிகளை கையகப்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள் யுகங்களை ஜெயிக்கிறார்கள். காலத்தை, வினாடியை எப்படி கையகப்படுத்துவது? வள்ளுவன் சொன்னான். வள்ளுவர் சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். வைரமுத்து அதுக்கு தந்த பதில், இனி வரும் காலத்திற்கு அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் மாணவர்களும் எந்த தொழில் அதிபர்களும் எந்த தொழில் செய்கின்றவர்களும் கையில் பிடித்துக் கொள்ள வேண்டிய மந்திர சொல்லை இந்த குறட்பாக்கு விளக்கமாக தந்துவிட்டு போனதை என்னுடைய நிறைவு செய்தியாக சொல்கிறேன். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இந்த உலகத்தை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தகுந்த காலத்திற்காக காத்திருப்பார்களாம். தகுந்த காலத்திற்காக காத்திருப்பார்கள் என்று சொல்லி முடிக்காமல் இந்த பேராசான் வகுப்பெடுக்கிறார். உரையிலே அவர் வகுப்பெடுக்கிறார். இடம், பொருள், வலிமை ஏற்ற வண்ணம் கூடி வந்தாலும் அதற்குரிய காலத்தை கருதி கலங்காது ஞாலத்தை வெல்லக்கூடியவர்கள் காத்திருப்பார்கள் என்று சொல்லி நமக்கு பாடம் எடுத்து இருக்கக்கூடிய இந்த வைரமுத்து அவர்களை நான் இப்படி சொல்கிறேன். ஐயா, எவ்வளவு விருந்து சாப்பிடலாம் ஐயா, இந்த காலத்திற்கு எங்களுக்கு நீங்க யார் தெரியுமா? அம்மா சமைத்த உணவு. 1000 தான், யார் வேணாலும் என்ன வேணாலும் சமைச்சு கொள்ளட்டும், கடைசி வரைக்கும் நாவிலே தங்கி இருக்கக்கூடிய தாயின் கரிச்சுவையை போல நீங்கள் உங்களுடைய உரையை எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். எவ்வளவு உரை வந்தாலும், இதற்கு மேற்பட்டும் எவ்வளவு அற்புதமான உரைகள் வந்தாலும் வந்தாலும்
தாயின் உணவு சுவை போல் உங்கள் சுவை எங்கள் நாவிலே உணர்விலே ஒட்டியிருக்கும் என்று சொல்லி உங்களை தமிழால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நூலை வெளியிட்டு சிறப்பு படிகள் வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நூலின் முதல் படியை பெற்றிருக்கின்ற மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ப. சிதம்பரம் அவர்களே, இந்த நூலை எழுதி உரையாசிரியராக உதயமாகி இருக்கின்ற கவிஞர் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களே, இந்த அரங்கத்தை தங்கள் வருகையால் சிறப்பித்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, இந்திய ஆட்சிப் பணியில் இணைத்துக் கொண்டிருக்கின்ற அதிகாரிகளே, காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, இலக்கிய ஆர்வலர்களே, படிப்பாளிகளே, படைப்பாளிகளே, நாங்கள் வெற்று தமிழர்கள் இல்லை, வெற்றி தமிழர்கள் என்று பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற இளைஞர்களே, இங்கே இடம் பிடிப்பதற்காக அடம் பிடித்து வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவாழை இலையை விரித்து அதிலே பச்சரிசி சோறை பரிமாறி பதார்த்தங்களையும் பண்ணியங்களையும் பலகாரங்களையும் அங்கே இலையில் இட்டு பாயாசம் பருப்பு வடை என்று பரிமாறி கொட்டிக் குழம்பாக பரிமாறி பன்னீர் ரசமாக எடுத்து வைத்து கட்டி தயிராக கொடுத்து 10 நிமிடங்களில் நீ உண்டுவிட்டு போக வேண்டும் என்று சொன்னால் என்ன மனநிலை ஏற்படுமோ அந்த மனநிலையில் இங்கே இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் வந்தால் நாங்கள் எப்படி விருந்துண்ண வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு பயிற்சி தருவது உண்டு. சிறப்பு விருந்தினர் கீழே வைத்து விட்டால் நீங்களும் உணவை வைத்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த பயிற்சி. அப்போது நாங்கள் கேட்டோம், எப்படி பசியாறுவது? இது போன்ற விருந்துகளுக்கெல்லாம் முன்பே சாப்பிட்டு விட்டு வந்துவிட வேண்டும், அப்போதுதான் பசி யாரும் என்று. அதை போல முன்பே சாப்பிட வழியில்லாததால் இங்கே சாப்பிடுகிற நிலை ஏற்பட்டது. தமிழில் சிறப்பே எதுகையும் மோனையும். நம்முடைய பழமொழிகளில் கூட எதுகை உண்டு, மோனை உண்டு. வித்தார கல்லி விறகு பொறுக்க போடாலாம், கத்தாழை முள்ளு கொத்தோடு ஏறியதாம் என்று பழமொழியிலேயே எதுகை மோனை உண்டு. இந்த நூலின் சிறப்பு அதன் தலைப்பு, அதில் இருக்கிற எதுகை மோனை. வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை. என்னை ஏன் அழைத்திருக்கிறார்கள் என்று யோசித்தேன். வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை, வாழ்த்துரை இறை. திருக்குறள் என்பது மழலையர் வகுப்பிலிருந்து முனைவர் பட்டம் வரை முயல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதால் அது சரித்திர புகழ் வாய்ந்ததாக இருக்கிறது. அதை நாம் நம் அனுபவத்திற்கேற்ப விரித்து பார்க்க முடியும். திருக்குறள் விண்ணாக இருக்கிறது, நாம் விடிகளாக இருக்கிறோம். அது கடலாக இருக்கிறது, நாம் படகாக இருக்கிறோம். அது குளமாக இருக்கிறது, நாம் குவளையாக இருக்கிறோம். அது பூங்காவாக இருக்கிறது, நாம் பூங்கொத்தாக இருக்கிறோம். அது கடற்கரையாக விரிந்திருக்கிறது, நாம் கிளிஞ்சல்களாக இருக்கின்றோம். அதனால்தான் உலக அறிஞர்கள் எல்லாம் அதை உரசி உணர்ந்து உச்சி முகர்ந்து உச்சரித்திருக்கிறார்கள். ஆல்பர்ட் ஸ்வைட்சர், ஏ மேக்டொனல், வாட், ஏரியல், போப் என்று எண்ணற்ற உலக அறிஞர்கள்
அதை உச்சத்தில் வைத்து கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த திருக்குறளின் எல்லா வரிகளுமே மேற்கோள் காட்டப்படுகிறது. உலகத்திலேயே எல்லா வரிகளும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒரு நூல் திருக்குறளாகத்தான் இருக்க வேண்டும். எப்போதும் அன்பால் தான் வெல்ல முடியும், அதிகாரத்தால் வெல்ல முடியாது. ஆனால் அதிகாரத்தால் ஒருவர் தான் வென்றார், அவர் திருவள்ளுவர். அது 144 அல்ல, 133 வென்றார். திருக்குறளுக்கு கைக்குடல் விளக்கோடு வந்து பலரும் அதன் நுட்பங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு விளக்கின் ஒளி இன்னொரு விளக்கின் ஒளிக்கு ஒருபோதும் பகைமையாக இருந்ததில்லை, அனுசரணையாகத்தான் இருந்தது. ஆனால் எத்தனை விளக்குகளையும் தாண்டி பகலாக இருக்கிறது திருக்குறள். சுருக்கமே அறிவின் ஆன்மா என்று ஷேக்ஸ்பியர் குறிப்பிட்டார். அப்படி சுருக்கத்தை பற்றி திருவள்ளுவர் சொல்லுகிற போது பல சொல்ல காமருவார், மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் என்று குறிப்பிடுகிறார். சுருக்கமே அறிவின் ஆன்மா என்பதற்கான அடையாளமாக திகழ்கிறது திருக்குறள். அதனால்தான் இன்றும் திருக்குறளை பற்றி எழுத வேண்டிய தேவை இருக்கிறது. நூலாசிரியர் பல உரையாசிரியர்கள் தங்கள் கைத்திறத்தால் திருக்குறளில் மங்கி கிடந்த, இல்லை மறைந்து கிடந்த பல வணிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். பர்வீன் சுல்தான் அவர்கள் குறிப்பிட்டதை போல 12 வயதில் திருக்குறளை நேசிக்க தொடங்கி 72 வயதில் உரை எழுதியிருப்பதாக அவர் தன்னுடைய முன்னுரையில் தெரிவிக்கின்றார். 60 ஆண்டுகள் அவரிடம் ஊறியிருக்கிறது. ஒரு மணிவிழா காலம் ஊறியதால் மணிமணியான கருத்துகளோடு திருக்குறளை எழுதியிருக்கிறார். அவர் இதுவரை நான் என்கின்ற 28வது வயதில் சுயத்தை அறியும் பொருட்டு சுயசரிதை நூலை ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் 78வது பக்கத்தில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் திருக்குறளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பரவி வருகிறது, அதை தவிர வேறில்லை என்று சொன்னதை கேட்டு இரவு முழுவதும் திருக்குறளை உரசி பார்த்து அதில் தலை தட்டுகிறதா என்று பரிசோதித்து மாமுன் நிறையும் விளமுன் நேரும் காய்முன் நேரும் வந்ததால் திருக்குறளிடம் தோற்றதால் அவர் வெண்பாவிலே வென்றதாக குறிப்பிடுகிறார். கல்லூரிக்கு சென்றபோது அங்கே உணவகத்திலே தாமதமாக உணவை கொண்டு வந்த சிறுவனிடம் வெண்பாவில் ஒன்று சொல்லு என்று சொன்னபோது, ஏண்டா இதற்கு போய் இவ்வளவு நேரமா, போண்டா எடுத்து போ என்று வெண்பாவிலேயே சொன்னதாக அவர் தெரிவிக்கின்றார். அவர் கூறியதை போல திருக்குறள் என்பது நெகிழ்ச்சியுடைய ஒன்றாக இருக்கிறது. அதை காலத்திற்கு ஏற்ப நாம் உரை கொண்டு மகிழ்ந்து திரும்ப திரும்ப வாசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய மூளையே நெகிழ்ச்சி கொண்டதாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் கற்க கற்க நம்முடைய மூளை அதற்கேற்ற வடிவத்தை பெற்று புதினவற்றை கற்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உப்பமைந்தற்றால் புலவி என்று ஒரு வரியை திருக்குறளில் பார்க்கிறோம். உப்பு மட்டுமா உணவுக்கு சுவை சேர்க்கிறது? இனிப்பும் சேர்க்கிறது, புளிப்பும் சேர்க்கிறது, காரமும் சேர்க்கிறது, துவர்ப்பும் சேர்க்கிறது. ஆனால் உப்பமைந்தற்றால் புலவி என்று சொன்னதற்கு நாம் பொருளாதார ரீதியாக, அறிவியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, வரலாற்று ரீதியாக உரசி பார்க்க முடியும். உப்பு ஒன்றுதான் எளிய மக்களும் பயன்படுத்துகின்ற ஒன்று. பணக்காரர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சர்க்கரையை பயன்படுத்துவார்கள், ஆனால் அவர்கள் கூட உப்பை அளவோடுதான் பயன்படுத்துவார்கள். அதனால்தான் அயோடினை எதில் கலப்பது என்கின்ற போது அதை உப்பில் கலக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். மகாத்மா காந்தியடிகள் உப்புக்காக போராட்டம் நடத்தியது எளிய மக்களுக்கும் தேவையானது என்கின்ற காரணத்தால். உயிரினங்கள் கடலில் தான் தோன்றியது, கடலே உப்பு கொண்டது. நம்முடைய கண்ணீர், வியர்வை, ரத்தம் அனைத்திலும் உப்பு இருக்கிறது. எனவே உப்பு தான் நம் உடலே ஊறி இருக்கிறது.
பரமசிவன் அவர்கள் குறிப்பிடுகிற போது இனிப்பு புளிப்பு என்கின்ற எல்லாவற்றையுமே உப்பு வருகிறது என்று தன்னுடைய பண்பாட்டு அசைவுகள் என்கின்ற நூலிலே குறிப்பிடுகிறார். வள்ளுவர் காலத்திலே சர்க்கரை இல்லை, வெல்லம்தான். அப்போது மிளகுதான் இருந்தது, மிளகாய் இல்லை, தக்காளி இல்லை. இவற்றையெல்லாம் ஐரோப்பியர்கள் தான் இந்தியாவிற்கு கொண்டு வந்தார்கள். அதனால் உப்பை தண்ணீரில் கரைத்தால் கரைந்தது யாருக்கும் தெரியாது. வேறு எதையாவது கரைத்தால் கரைத்தது மற்றவர்களுக்கு தெரியும். அதை போல கணவன் மனைவியிடையே இருக்கிற அந்த ஊடல் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உப்பமைந்தால் புலவி என்று திருவள்ளுவர் எழுதினார் என்று நாம் பொருள் கொள்ள முடியும். இந்த வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்கின்ற இந்த உரையில் பல்வேறு புதிய நுட்பங்களை, புதிய கருத்துக்களை உரையாசிரியர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பர்வீன் சுல்தானா அவர்கள் கூறியதைப் போல அறிவு வணக்கம் என்று கடவுள் வாழ்த்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சிறந்த உரை என்றால் அதற்கு ஆர்கானிக் யூனிட்டி, ஒழுங்கமைதி இருப்பது மிகவும் முக்கியம். அந்தனர் என்பதற்கு அந்தனர் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்கின்ற அந்த குறளுக்கு அந்தனர் என்கின்றதற்கான பொருளை இறைவன் என்று கூறாமல் 30வது குறளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற செந்தன்மை பூண்டொழுகுபவர் என்கின்ற அந்த பொருளை கொண்டு வந்து அவர் பொருத்தி இருப்பது மிகவும் சிறப்பு. நீத்தார் பெருமை என்பதிலும் அவர் நீத்தவர்கள் என்பவர்கள் கோபத்தையும் நீத்தவர்களாக இருந்தால்தான் பெருமையாக இருக்க முடியும் என்பதனால் பரிமேலழகர் உரையிலும் மணக்குடவர் உரையிலும் மாறுபட்டுத்தான் காளிங்கர் உரை செய்திருக்கிறார். அவரும் கோபத்தை கடக்கிறவர்கள்தான் நீத்தவர்கள் என்று கூறியிருக்கிறார். புதல்வரை பெறுதல் என்றுதான் மக்கட்பேறு என்கிற அதிகாரத்திற்கு பரிமேலழகர் உரை எழுதினார். அதை மணக்குடவர் தான் மக்கட்பேறு என்று எழுதினார். அதிலே குழல் இனிது யாழ் இனிது என்கின்ற அந்த குறள் இங்கர்சாலுக்கு மிகவும் பிடித்த குறள். குழலையும் யாழையும் திருவள்ளுவர் ஏன் குறிப்பிட்டார் என்பதை நித்திய சைத்தன்யபதி கூறுகிற போது, குழல் என்பது வாயிலே வைத்து இசைக்கக்கூடியது, யாழ் என்பது விரல்களில் வைத்து இசைக்கக்கூடியது. குழந்தைகளை முத்தமிட்டும் கைகளால் தடவியும் கொஞ்சுவதனால் குழலையும் யாழையும் கொண்டு வந்தார் என்று அவர் குறிப்பிட்டார். ரகரம் தமிழுக்கு சிறப்பு. குடலிலும் ரகரம் இருக்கிறது, யாழிலும் ரகரம் இருக்கிறது, மடலையிலும் ரகரம் இருக்கிறது. இந்த குறளுக்கு குறிப்பிடுகிற போது எந்த இசைக்கருவியாலும் மீட்ட முடியாத இசை மொழி மடலை மொழி என்கின்ற பொருளை உரையாசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. காய் இருப்ப கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னால் காயை கவரக்கூடாது என்பது அல்ல, எந்த பருவத்தில் எது தேவையோ அதை கவர வேண்டும் என்று பொருள். உதாரணமாக மாவடு வேண்டும் என்றால் பிஞ்சில் கவர வேண்டும், ஊறுகாய் வேண்டும் என்றால் காயில் கவர வேண்டும், நாம் பறித்து சாப்பிட வேண்டும் என்றால் கனியில் சாப்பிட வேண்டும். எந்த பருவத்தில் நாம் அதை பயன்படுத்துகிறோமோ அந்த பருவத்தில் தான் கவர வேண்டும். உரையாசிரியர் அவர்கள் ஒரு மரத்திலே இனிப்பான கனிகள் இருக்கிற போது புளிப்பான கனிகளை நாம் ஏன் பறித்து சாப்பிட வேண்டும் என்று அதற்கான விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொல்வதை பெரும்பான்மையாரோடு சேர்ந்து வாழ்வது என்கின்ற பொருள் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பெரும்பான்மையானவர்கள் தவறாக இருக்கலாம். ஆங்கிலத்தில் ஜாயினிங் த மெஜாரிட்டி என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பதத்துக்கு பொருள் இறந்து போவது என்ற பொருள். ஏனென்றால் இதுவரை இறந்தவர்கள் எண்ணிக்கை வாழ்கிறவர்கள் எண்ணிக்கையை விட அதிகம் என்பதனால் தான் ஜாயினிங் த மெஜாரிட்டி என்று சொல்வார். அதற்கு உரையாசிரியர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் என்பதற்கு உயர்ந்த நெறிகளோடு வாழ்கிறார்களே அவர்களை பின்பற்றுவது என்று தெளிவான விளக்கத்தை சொல்கிறார். பல நேரங்களில் குறைவானவர்கள் தான் நெறியோடு வாழ்வார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் உலகத்திற்கு மாறாக இருப்பார்கள், தங்கள் காலத்தை மீறி சிந்திப்பார்கள். காலம் அவர்களை தாண்டி செல்கிறது. அதனால் ஒரு கட்டத்தில் மக்களும் அவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். தீயவர்களோடு சேரக்கூடாது என்று சொல்கிற போது தீயை உதாரணமாக திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார்.
அதை பற்றி கூறுகிற போது தீயை போல தீயவர்கள் கெட்டவர்கள் என்கின்ற விளக்கத்தை தான் பலரும் கூறுகிறார்கள். ஆனால் உரையாசிரியர் தீயினால் சில நன்மைகளும் உண்டு என்கிறார். மனித குலம் முன்னேறியதற்கு காரணமே அவர்கள் நெருப்பை பயன்படுத்த கற்றுக்கொண்டதால் தான். மற்ற எல்லா விலங்குகளும் நெருப்பை கண்டால் அஞ்சி ஓடும். மனிதன் மட்டும்தான் நெருப்பை பயன்படுத்த கற்றுக்கொண்டான். அவன் சமைத்து சாப்பிட கற்றுக்கொண்டதனால்தான் நீளமான அவன் குடல் குறுக முடிந்தது. அதனால் 400 கிராம் மட்டுமே சிம்பன்சிகளுக்கு இருந்த மூளை அவனுக்கு 1400 கிராமாக இருந்தது. 1400 கிராமாக இருந்ததனால்தான் இந்த உரையை வெளியிட முடிகிறது, இத்தனை பேர் கேட்கவும் முடிகிறது. அதனால் அவர் சொல்கிறார் தீக்கு சில நன்மைகள் இருக்கின்றது என்று. நேரமாகிவிட்டதால் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். மக்கட்பண்பை பற்றி கூறுகிற போது நமது கவிஞர் அவர்கள், வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பு இல்லாதவர்களை மரம் என்றா சொன்னீர்கள், மரம் என்றால் அவ்வளவு மட்டமா என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார். 1996 கலைவாணர் அரங்கத்தில் பெய்யன பெய்யும் மழை என்கின்ற அவருடைய கவிதை நூல் வெளியீட்டின் போது ஆக்கிரமித்திருந்த ஒரு மூதாட்டிக்கு சார்பாக ஒரு கவிதையை பற்றி பேசுகிற போது இந்த கவிதை அரசுக்கு எதிரானதல்ல, மூதாட்டிக்கு ஆதரவானது என்று எழுதியிருப்பார். அதை போல அவர் எழுதிய இந்த கவிதை வள்ளுவருக்கு எதிரானதல்ல, மரத்துக்கு சார்பானது. அதனால்தான் மக்கட்பண்பை பற்றி பேசுகிற போது மரம் என்பது ஓரறிவு கொண்டது, மக்கட்பண்பு இல்லாதவர்கள் ஓரறிவு மட்டுமே கொண்டவர்கள். தொல்காப்பியர் கூறுவதைப் போல ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே, ஆறறிவதுவே அவற்றுடன் மனனே, மனன் இருக்கிறவர்கள் ஆறறிவோடு இருக்கிறவர்கள் மக்கட்பண்போடு இருப்பார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். இப்படி இந்த குறட்பாக்கள் தோறும் விதவிதமான பொருட்களில் அவர் உரை எழுதியிருக்கிறார். காலத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரையாக அது மலர்ந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு, நாம் அனைவருமே திருக்குறளுக்கு உரை எழுத முடியும். சிறந்த உரை என்பது திருக்குறளின்படி வாழ்வதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களே, முன்னாள் தமிழக அரசனுடைய தலைமைச் செயலாளர் அன்பிற்குரிய திரு இறையன்பு அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களே, தமிழ் ஆர்வம் உள்ள இங்கே வெள்ளமாக கூடியிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள் பேசிய பிறகு தமிழை முறையாக பாடமாக படித்து தமிழ் அறிஞர் என்ற வரிசையிலே வைக்க தகுந்த திரு இறையன்பு அவர்கள் பேசிய பிறகு நான் பேசுவதிலே ஒரு சங்கடமும் இருக்கிறது, ஒரு சௌரியமும் இருக்கிறது. சௌரியம் என்னவென்றால், அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிந்துகிறேன் என்று சொல்லி முடிச்சோம். ஆனால் இந்த உரையை யாருக்காக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதினார்கள் என்ற கேள்வி என்னுள் எழுந்தது. திருக்குறளுக்கு உரை எழுதுவது என்பது புதுமை அல்ல. தருமர் தொடங்கி பரிமேலழகர், மூவரதராசனார், குன்றக்குடி அடிகளார், கலைஞர் வரை பல அறிஞர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். கவிப்பேரரசு எழுதிய உரை என்ற அழகிய நூலாக அச்சிடப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டு
அந்த நூலின் முதல் படியை பெற்றுக்கொண்டது என்னுடைய தகுதிக்கு மீறிய பெருமை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த பெருமையை எனக்கு அளித்த மாண்புமிகு முதலமைச்சருக்கும் கவிப்பேரரசுக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காக இந்த உரையை எழுதினார் என்ற கேள்வியோடு நான் தொடங்கினேன். ஒரு முறை கவிஞரனிடம் சொல்லியிருக்கிறார், திருக்குறளை சந்தி பிரித்து படிக்க வேண்டும், அப்போதுதான் புரியும்னு சொன்னார். அது உண்மை. சந்தி பிரித்து படிக்க வேண்டிய திருக்குறளுக்கு உரையை பேராசிரியர்களுக்கும் எழுதியிருக்கிறார், தமிழ் அறிஞர்களுக்கும் எழுதியிருக்கிறார். என்னை போன்று தமிழ் ஆர்வம் மட்டுமே உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எழுதியிருக்கிறார் என்பதால் தான் என்னவோ பேராசிரியருக்கு கிடைக்காத பெருமை, தமிழ் அறிஞருக்கு கிடைக்காத பெருமை, தமிழார்வம் உள்ள மக்கள் பிரதிநிதி என்ற முறையிலே எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நான் நன்றி சொல்கிறேன். 3 வகையான வாசகர்களுக்கு எழுதி ஒரு சாகசத்தை செய்திருக்கிறார் கவிப்பேரரசு என்று அவரை பாராட்டுகிறேன். திருக்குறள் என்பது அறநூல் இலக்கிய வகையை சார்ந்தது, மாரல் லிட்ரேச்சர். அந்த நூலின் தனிச்சிறப்பு அது சமயம் சாராத அறநூல். சமயம் சாராத அறநூல்களை வேறு யார் எழுதினார்கள் என்று இணையத்தில் தேடி பார்த்தால் 2 பெயர்கள் அடிக்கடி வரும், பிளாட்டோ, மற்றது அரிஸ்டாட்டில். இதில் பிளாட்டோ வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 427 முதல் 348 வரை, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால 427 ஆண்டுல தொடங்கி 348 வரைக்கும். அரிஸ்டாட்டில் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 384 322 வரை. திருவள்ளுவர் அவர்களை விட மூத்தவர். அவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 500 300க்கு இடைப்பட்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணித்திருக்கிறார்கள். அரிஸ்டாட்டில் மற்றும் பிளாட்டோ எழுதிய மொழி ஏன்ஷியன்ட் கிரீக் என்ற மொழி. இன்றைய கிரீஸ் நாட்டில், சைப்ரஸ் நாட்டில் பேசப்படுகிற கிரேக்க மொழி அல்ல. இது ஏன்ஷியன்ட் கிரீக் என்று அன்று ஒரு மொழி இருந்தது. அதுவும் அவர்கள் எழுதியது ஆட்டிக் டயலெக்ட், ஒரு வட்டார மொழி. ஏன்ஷியன்ட் கிரீக் மொழி, அதிலையும் ஆட்டிக் என்ற வட்டார மொழியிலே எழுதினார்கள். ஆட்டிக் வட்டார மொழியோ ஏன்ஷியன்ட் கிரீக் மொழியோ என்று வழக்கொழிந்து விட்டன. பேசப்படுகிற மொழி அல்ல, எழுதப்படுகிற மொழி அல்ல. ஆனால் திருவள்ளுவர் எழுதிய தமிழ் மொழி இன்றும் பேசப்படுகிற, எழுதப்படுகிற வாழும் மொழி. திருக்குறளுக்கு உலகத்தின் மூத்த சமயம் சாராத அறநூல் என்ற ஒரு பெருமை. அந்த நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன் இன்றும் வாழுகின்ற தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பெருமை என்று 2 பெருமைகளை தமிழர்கள் கொண்டாட வேண்டும். ஆயிரத்தி 330 குறள்களிலே பெரும்பான்மையான குறள்களுக்கு தமிழ் மரபு மற்றும் தமிழ் சமுதாய மதிப்புகளை சார்ந்தே கவிஞர் எழுதியிருக்கிறார்.
கலைஞர் உரை சற்று மாறுபட்டது. கவிஞரின் உரையும் சற்று வேறுபட்டது. இறைவன் தெய்வம், இம்மை மறுமை, மண்ணுலகம் விண்ணுலகம் என்ற சொற்களுக்கு மரபு வழியாக உள்ள பொருள்களிலிருந்து வேறுபட்டு கவிஞர் எழுத முற்பட்டிருக்கிறார் என்று முதல் அதிகாரத்திலேயே தெரிந்து விடுகிறது. பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களை சொன்னதைப் போல கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்துக்கு அறிவு வணக்கம் என்று தலைப்பிட்டு தன்னுடைய அடிப்படையான நம்பிக்கைகளை முதலிலேயே தெரிவித்து விடுகிறார். இறைவன் என்பது ஒரு கருத்துரு, ஆதி பகவன் என்பது மூல ஆற்றல், தெய்வம் என்பது வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், மறுமை என்பது இறந்த பிறகும் இருக்கும் புகழ், எச்சம் என்பது எஞ்சியிருக்கும் புகழ், எழுமை என்பது 7 பிறவிகள் அல்ல 7 தலைமுறைகளை குறிக்கும், எண்ணோற்றான் என்பது தந்தையின் தவம் அல்ல தந்தையின் முயற்சிகள், ஊழ் என்பது விதி அல்ல சூழ்நிலை பண்பு, தோன்றிற் புகழோடு தோன்றுக என்பது ஒரு துறையில் புக வேண்டும் என்றால் புகழுக்குரிய குணக்கூறுகளோடு புக வேண்டும் என்று தம்முடைய அடிப்படை நம்பிக்கைகளை பல பக்கங்களிலே கவிஞர் அவர்கள் அழுத்தமாக பதித்திருக்கிறார். தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய் என்பதற்கு நான் கவிஞர் உரையை சொல்வதை விட கவிஞரே சொல்ல வேண்டும் என்று அவருக்கு விட்டுவிடுகிறேன். அறத்துப்பாலின் 380 குறள்களின் உரைகளில் சில உரைகளில் மரபிலிருந்து விலகி கவிஞர் உரை எழுதியிருக்கிறார் என்று சொன்னேன். ஆனால் பொருட்பாலில் 700 குறள்களுக்கும் மரபை சார்ந்தே உரை எழுதியுள்ளார் என்பது என் கருத்து. நான் படித்தவரை 700 குறள்களுக்கு மரபிலிருந்து விலகவில்லை. காமத்துப்பாலை பற்றி ஒரு பார்வை. காமத்துப்பாலுக்கு கவிஞர் தந்துள்ள தலைப்பு இன்பத்துப்பால். எழுத்தாளர் திரு இந்திரா பார்த்தசாரி அவர்கள் என்னிடம் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை சொல்லி அதனை கவிஞரிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்பம் என்பது பல உறவுகளுக்கு பொருந்தும். அவர் சொன்னது, ஈப்பா சொன்னது, இன்பம் என்பது பல உறவுகளுக்கு பொருந்தும், காமம் என்பது ஆண் பெண் உறவுக்கு மட்டுமே பொருந்தும். ஆகவே வள்ளுவர் தேர்ந்தெடுத்த சொல்லே சரி என்று ஈப்பா சொல்கிறார். அதை சொல்ல வேண்டிய கடமை என்னுடைய கடமை. அதை கடமையை முடித்துவிட்டேன். இந்த நூலை பற்றி இறுதியாக சுருக்கமாக பேசுகிறேன் என்று சொன்னேன். இந்த நூலை பற்றி திருவள்ளுவர் மொழியில் சொல்ல விழைகிறேன். கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த உரை நூலை அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். எண்பொருளாக செல சொல்லியிருக்கிறார். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து உரை எழுதியிருக்கிறார். திருக்குறளுடைய மொழியிலே சொல்கிறேன். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். எண்பொருளாக செல சொல்லியிருக்கிறார். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து உரை எழுதியிருக்கிறார் என்று என் பாராட்டை பதிவு செய்து முதல் படியை மகிழ்ச்சியுடன் நன்றியுடன் பெற்றுக்கொள்கிறேன். வணக்கம். திரு ப. சிதம்பரம் அவர்களுக்கு நன்றி.
இப்போது ஏற்புரை வழங்க வருகிறார் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். இந்த இனிய விழாவுக்கு தலைமையேற்று வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற என் தமிழாசான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருமைந்தன் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, என் ஆருயிர் சகோதரர் ஒன்றிய அரசின் முன்னாள் அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்களே, சிந்தனையாளர் இறையன்பு அவர்களே, சொல்லரசி பர்வீன் சுல்தானா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மதிப்புமிக்க அனைத்து கட்சி தலைவர்களே, அதிகாரிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, வெற்றி தமிழர் பேரவையின் நெற்றித் திலகங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை சற்று அனுமதித்தால் உங்களை 60 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி அழைத்துச் செல்ல ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று விரும்புகிறேன். 60 ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமத்தில் ஓர் இரவு ஊர் உறங்கிவிட்டது, விலங்கு உறங்கிவிட்டது, பறவை உறங்கிவிட்டது, இலைகளுக்கு இடையே காற்று உறங்கிவிட்டது, நட்சத்திரங்களை காவலுக்கு வைத்துவிட்டு நிலா கூட உறங்கிவிட்டது. ஒரே ஒரு சிறுவன், அவனும் அவன் வீட்டு கருப்பு புகையடித்த லாந்தரும் மட்டும் விழித்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று சொன்னால், வகுப்பில் தமிழாசிரியர் அசைவிரித்து காட்டிய போது ஒன்று சொன்னார். திருக்குறளின் 1330 அருங்குறளும் ஒரு குறள் கூட தடை தட்டாது. ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாற்சீராய் இயற்சீரும் வெண்சீரும் வந்து இயற்சீர் வெண்டளையும் வெண்சீர் வெண்டளையும் விரவி வந்து தந்தளை தழுவி பிறதளை தழுவாது செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாடுகளுள் ஒன்றால் முடியும். அதுதான் திருக்குறள் என்று சொன்னார். ஒன்று கூடவா, ஒரு குறள் கூடவா? 1330 ஒரு குறள் தடை தட்டாதா என்று அந்த கருப்பு சிறுவன் வெள்ளை மனத்தோடு வெகுளி உள்ளத்தோடு திருக்குறளை இரவெல்லாம் அசைபிரித்தான். அசைபிரித்து அசைபிரித்து வள்ளுவரிடம் தோற்றுக்கொண்டே இருந்தான், இலக்கணத்தை வென்று கொண்டே இருந்தான். அந்த சிறுவனுக்கு பெயர் வைரமுத்து. அவன்தான் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் மன்றம் கூடியிருக்கிற இந்த பெருமன்றத்தில் அறிஞர்களும் பெரும் தலைவர்களும் பெரும் பேராசிரியர்களும் கூடியிருக்கிற இந்த பெருமன்றத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதி உங்கள் கைதட்டலை காணிக்கையாக பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நிமிஷத்தை தான் நான் ஒரு பெரிய மகுடமாக நினைக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, ஏன் குறளுக்கு உரை எழுத வேண்டும்? உரை ஏன் தேவைப்படுகிறது தெரியுமா? ஏன் உரையை படித்தால் புரியாதா? எல்லா விளக்கும் விளக்கல்ல. சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு தெரியாதா? தொட்டரை தூறு வளர்க்கேணி மாந்தர்க்கு கற்றதை தூறும் அறிவு தெரியாதா? தெரியும். எல்லா சொற்களும் பொருள் குறித்தவைதான். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மொழி 10 விழுக்காட்டு சொற்களை இழந்து விடுகிறது, சிதைந்து விடுகிறது, அல்லது அழிந்து விடுகிறது, அல்லது பொருளில் ஒரு புல மாற்றம் நிகழ்ந்து விடுகிறது. ஐயா சிதம்பரம் அவர்கள் இங்கே சொன்னார்கள், இந்திரா பார்த்தசாரதி எனக்கு ஒரு தகவல் சொன்னதாக. எனக்கு அவர் சொன்ன தகவலோ அல்லது சிதம்பரம் அவர்கள் எனக்கு சொன்ன தகவலோ எனக்கு தெரியாது. ஆனால் மிக முக்கியமான தகவல் அவர் சொன்னார், காமத்துப்பால் என்றுதான் இலங்க வேண்டும். இன்பத்துப்பால் என்று இலங்குவதை விட காமத்துப்பால் என்பதுதான் ஆண்
பெண் என்ற தேக உறவை குறிக்கும் என்று அவர் சொன்னார். நல்லதுதான், நானும் அந்த வழியில் வந்தவதுதான். காமம்தான் சரியான சொல் என்று ஆளப்பட்டிருந்ததும் உண்மைதான். ஆனால் அறிவுக்குரிய சிதம்பரம் அவர்களே, இந்திரா பார்த்தசாரதி அவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காமம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் உயர்ந்த பொருள். கமம் நிறைந்து எழும் என்பது தொல்காப்பிய சூத்திரம். நிறைவுதான் காமம். காமத்தில் மனிதன் நிறைவு கண்டான். காமத்தில் மனிதன் பூரணத்தை பார்த்தான். காமத்தின் வழியே கடவுளை அடைய முடியும் என்று கூட நேற்று வரைக்கும் துறவிகள் யோசிக்கிறார்கள், இன்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கமம் நிறைந்த இயலும் என்பது உண்மைதான். ஆனால் பொருள் மாறிவிட்டதே, காலம் பொருளை மாற்றிவிட்டதே. நாற்றம் என்பது நறுமணம் என்பதுதான் பொருள். 2ஆம் நூற்றாண்டில் சுவை, ஒளி, ஊறு, நாற்றம் திருவள்ளுவரில் இருக்கு. இந்த நாற்றம் என்ற சொல் நறுமணம் என்ற பொருள். நாரிய கூந்தலாள் என்ன பொருள்? மணக்கின்ற கூந்தலை உடையவள். பூக்களை சூடியோ திரவியங்கள் பூசியோ அல்லது தன் வேர்வைக்கு என்று தனி மனம் கொண்டோ அல்லது தன் ஆடையினுடைய வாடை அவள் கூந்தலில் ஏறியோ அவள் நிறம் மனம் கூடியிருக்கிறது. நார் இருங்கூந்தல், இருண்ட கூந்தல், அடர்த்தியான கூந்தல். நாறு இரும் கூந்தல் என்றால் நாறுகின்ற மணக்கின்ற இருண்ட கூந்தல். நாற்றம் என்றால் உயர்ந்த பொருளில் வந்தது. இன்றைக்கு நாற்றம் என்றால் கூவம் என்று ஆகிவிட்டது. இன்றைக்கு உன் கூந்தல் நாறுகிறது என்று சொன்னால் பெண் சண்டைக்கு வந்து விடுவாள். இன்றைக்கு நாறுதல் என்பது நல்ல பொருளில் அல்ல. காமம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் நல்ல பொருளில் ஆளப்பட்டு வந்தது. நாற்றம் என்பது போலவே இன்று அதே சொல் காமம் என்றால் லஸ்ட் என்ற இழிந்த பொருளுக்கு வந்துவிட்டது. என்னப்பன் திருவள்ளுவரை நான் இழிந்த பொருளில் எடுத்தாள விரும்பவில்லை என்பதனால் நான் இன்பத்துப்பார் என்று கொண்டேன். என் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு கரவொலி செய்கிறார்கள். இந்த கரவொலியையே இந்திரா பார்த்தசாரதிக்கு நான் விடுக்கிற பதில். அவர் நான் மதிக்கிற ஒரு தமிழறிஞர், 96 வயது மூத்தவர். 3-4 நாட்களுக்கு முன்னால் ஆங்கில இந்து பத்திரிகையில் அவர் பேட்டி கூட வெளிவந்திருந்தது. அவ்வளவு சிறந்தவர். மேக்பத் என்ற ஷேக்ஸ்பியர் நாடகத்தை நான் தழுவி தமிழ்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு தமிழறிஞருக்கு நான் இந்த சபையின் மூலமாக இந்த பதிலை விடுக்கிறேன். ஒருவரா இருவரா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் தருமர், மடக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேரழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லை உரை செய்தார் இவர். இந்த 10 பேர்களும் கொண்ட பட்டியல் வெண்பா பட்டியலில் இருக்கிறது. 10 பேர். இந்த 10 பேரில் 5 பேர் உரைகள் மட்டுமே கிட்டுகின்றன. 5 பேர் உரைகள் கிட்டவே இல்லை. இந்த 10இல் 5 உரைகளே கிட்டுகின்றன. ஆனால் இன்றைய கணக்கின்படி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 23 அல்ல, 53 அல்ல, 60 பேர் அல்ல. முத்தமிழறிஞர் கலைஞரில் இருந்து நாவலர், தேவநேய பாவாணர், நாமக்கல் கவிஞர், இலக்குவனார் என்ற போன்ற பெருமக்கள் எல்லாம் எழுதி முடித்த பிறகு எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 850 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். 851வது ஆளாக வடுகுவட்டியில் இருந்து வைரமுத்து வந்திருக்கிறேன். இந்த 850 உரைகாரர்களுக்கு பிறகு இன்னும் குறளுக்கு சொல்வதற்கு பொருள் மிச்சம் இருக்கிறது என்பதுதான் திருவள்ளுவருக்கு உச்சம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று நான் கருதுகிறேன். திருக்குறளை நான் சின்ன வயதிலிருந்து நேசித்திருக்கிறேன். அதை முதலில் நேசித்தது பொருளுக்காக அல்ல தோழர்களே. காமத்துக்கு வசப்படாத, காமம் என்பதே என்னவென்று தெரியாத ஒரு சின்னஞ்சிறுவன் ஒரு கொழுத்த பெண்மையை அண்ணாந்து ஆச்சரியப்பட்டு ரசிப்பது போல பொருளே தெரியாத காலகட்டத்தில் கூட திருக்குறளை நான் தடவி தடவி, சொல்லி சொல்லி, பேசி பேசி, ரசித்து ரசித்து, ருசித்து ருசித்து
இசைத்து இசைத்து திளைத்து திளைத்து கரைந்து கரைந்து நிறைந்து நிறைந்து ரசித்திருக்கிறேன். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இந்த குறளில் நான் ரசித்தது பொருளை அல்ல, ஒரு குறளுக்குள்ள 3 எண்களை எப்படி வள்ளுவன் வைத்தார்? ஒருமையுள் 1, ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் 5, எழுமையும் ஏமாப்புடைத்து 7, 1, 5, 7. ஒரே குறளுக்குள் 3 எண்களை சொல்லி எப்படி பொருள் சொல்கிறார் என் பாட்டன்? இது சின்ன வயதில் திருக்குறள் மீது எனக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அடப்பாவி, நீ எங்கிருந்து பிறந்தாய்? எவன் உனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தான்? எத்தனை பேர் உனக்கு முன்னோடிகள்? ஒரே குறள் 7 சீர்கள், 7 சீர்களில் 6 சொற்கள் ஒரே சொல். இந்த உலகத்தில் உள்ள கவியர்களுக்கெல்லாம் நான் அறைகூவல் விடுக்கிறேன். 7 சொற்களில் ஒரு சொல்லை வைத்து இவ்வளவு பெரும்பொருள் சொன்னவன் தமிழன் வள்ளுவனை தவிர உலகத்தில் யார் என்று வைரமுத்து கேட்கிறார். தமிழ் உலகம் கேட்கிறது, அறிஞர் உலகம் கேட்கிறது, தமிழின் பாரம்பரியம் கேட்கிறது என்று உலக இலக்கியவாதிகளுக்கு சொல்லுங்கள் தோழர்களே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. 7வது சீர் மட்டும்தான் இன்னொரு சொல். அதுவரைக்கும் அதுதான். ஒரு ஜாலம் பண்ணிருப்பாரு பாருங்க. ஒரு மனிதன், இதுதான் பெரும் பெரும் தலைவர்கள் வந்திருக்கிறீர்கள். எனக்கு பேசுவதற்கு எவ்வளவு ஆசையாக இருக்கிறது தெரியுமா? நான் மதிக்கிற பெருமக்கள் இந்த சபையில் நிறைந்திருக்கிறார்கள். நான் பல பேரை மதிக்கிறேன். மதிக்கிற அத்தனை பேரும் இந்த திருச்சபைக்கு வருகை தரவில்லை. வந்திருப்பவர்கள் எல்லாம் என் மரியாதைக்குரியவர்கள். எல்லோரும் அறிஞர்கள். அவர்கள் கண்களில் இருதயம் துடிப்பதை நான் இங்கிருந்தே பார்க்கிறேன். என் உதடுகளுக்கு பக்கத்தில் அவர்கள் செவிகள் துடித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் கைகள் அசைவதும் உடல் மொழியால் என்னை அவர்கள் ரசிப்பதும், திருக்குறளுக்கு இவ்வளவு வெறிகொண்டவனா வைரமுத்து என்று என்னை அவர்கள் திட்டுவதும் இப்போது தெரிந்து கொண்டு நான் வியந்து நிற்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பொருளை விட்டு விலகி போகிறாயோ அவ்வளவு தூரத்துக்கு துன்பத்திலிருந்து விலகி போகிறாய். எவனாவது சொன்னானா? செல்வத்தை விட்டு, மண்ணை விட்டு, பெண்ணை விட்டு, பொன்னை விட்டு, பதவியை விட்டு, புகழை விட்டு, பற்றுகளை விட்டு எவ்வளவு தூரம் நீ ஒரு பொருளிலிருந்து விலகி போகிறாயோ, நீ விலகி செல்ல செல்ல துன்பம் விலகி போகும். இது திருவள்ளுவர் சொல்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். இது ஒரு திருக்குறள். எந்த பொருளிலிருந்து எவ்வளவு நீ விலகி நிற்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு துன்பம் உன்னை விட்டு விலகி போகும் என்பது பொருள். இது அல்ல முக்கியம். ஒட்டாதே, உறவுகளோடு ஒட்டாதே, பொருளோடு ஒட்டாதே, பதவியோடு ஒட்டாதே, மண் பெண் பொன் என்று ஒட்டாதே. அப்படி ஒட்டாத வரைக்கும் நீ நலம் பெறுவாய் என்று சொல்ல வந்தவன் இந்த குறளையே உதடு ஒட்டாமல் எழுதியிருக்கிறான். அடப்பாவி, யாதனின், என் தொலைக்காட்சி தோழர்களே, என் உதடுகளுக்கு க்ளோஸ்அப் போடுங்கள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். பகரம் வகரம் மகரம் இந்த 3 தான் உதடு ஒட்டும். மற்ற எழுத்துக்கள் உதடு ஒட்டாது. பகரம் மகரம் வகரம் ப ம ப இதான் ஒட்டும். இந்த பகர மகர வகரம் என்ற எதுவுமே இல்லாமல் ஒரு குறளை, இவ்வளவு பெரிய தத்துவ குறளை படைத்திருக்கிறான் என் தமிழ் பேராசான் திருவள்ளுவன். நான் அந்த வழியில் வந்தவர் என்றால் என்னுடைய கர்வத்தை யாராவது தடுத்து விட முடியுமா?
என்னை எவனாவது கேள்வி கேட்க முடியுமா? என் வள்ளுவனை தூக்கி எறிந்தால் உலக இனங்கள் ஏதாவது என்னை எட்டி பார்க்க முடியுமா? அவ்வளவு பெரிய விஷயம். நான் ஏன் திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்றால், பல குறள்களுக்கு பிழைபட்ட பொருள்களையே இந்த சமூகம் சொல்லி வந்திருக்கிறது. ஒரு குறள், உயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் மயிர் நீப்பன் மாறம் வரின். இந்த குறளுக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த பொருள் என்ன தெரியுமா தோழர்களே? என்ன சொல்லி இருக்கிறார்கள்? கவரிமான் என்று ஒரு விலங்கு இருக்கிறது. அந்த கவரிமான் ஒரு மயிர் உதிர்ந்து விட்டால் கூட உயிர் போய்விடும். மானம் உள்ளவர்கள் கவரிமானை போன்றவர்கள் மானத்துக்கு இழுக்கு வந்தால் இறந்து விடுவார்கள் என்பது இதற்கு சொல்லப்பட்ட பொருள். உயிர் நீப்பின் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். எவ்வளவு பெரிய பிழை நடந்திருக்கு தெரியுமா? 2000 வருஷமா, 2000 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட பிழையை நான் ஒருவன் வந்து திருத்த வேண்டும் என்று இருந்திருக்கிறது என்று நான் ஒன்றும் பெருமைப்படவில்லை. ஆனால் தோழர்களே, எங்கள் வள்ளுவன் மீது பிழைபட்ட சகதி ஏதும் படிந்துவிடக் கூடாது என்று நான் கவனமாக இருக்கிறேன். கவரி மான் என்று ஒன்று இல்லை. திருவள்ளுவர் கவரி மான் என்று பிரயோகப்படுத்தவும் இல்லை. கவரி மான் அன்னார் என்றால் மான் அன்னார் மானன்னார் என்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் வகர உடம்படுமை பெய்து கவரி மாவன்னார் என்று எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். கவரி மா என்றால் விலங்கு, மான் அல்ல. கவரி மா மக்கள், மாக்கள், மக்கள் உயர்தினை, மாக்கள் அகரினை, மாக்கள் கவரி மா. இந்த மா என்றால் விலங்கு. கவரி மா என்பது பனிப்பிரதேசத்தில் வாழுகிற ஒரு விலங்கு. ஆங்கிலத்தில் சொன்னால் யாக். யாக் என்ற விலங்கு திபெத்தில் இன்னும் இருக்கிறது, நேபாளத்தில் இன்னும் இருக்கிறது. பனிப்பிரதேசத்து விலங்கு தன் உடம்பெல்லாம் கவரி முடி கொண்டது, கம்பளியை போர்த்தது போல இருக்கும். அந்த கம்பளியை போர்த்திருப்பது இயற்கை அதற்கு கொடுத்த கொடை. அந்த பனியிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த இயற்கை அந்த விலங்குகளுக்கு அந்த உறுப்பை கொடுத்திருக்கிறது. கவரிமா. அந்த கவரி மயிர் மொத்தமாக உதிர்ந்து போனால் குளிர் தாங்காத பனிக்காட்டு விலங்கு குளிர் தாங்காமல் விரைத்து செத்து போகும் என்பது பொருள். அப்பா, மயிர் நீப்பின் எது தெரியுமா ஏமாத்திருக்கு? எதுகை உரையாசிரியர்களை ஏமாத்திருக்கு. இதுல பரிமேலகர் இப்படித்தான் சொல்றாரு, நாவலர் வரைக்கும் தான் சொல்றாங்க, மணக்குடவர் இப்படிதான் சொல்றாரு, பின்னாடி வந்து உரையாசிரியர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. பரிதியார் என்ற ஒரு உரையாசிரியர், இறை என்பவர்களுக்கு தெரியும், அது படிச்சு பாருங்க. பரிதியார் என்பவருடைய உரையில் கவரி மா என்று சொல்லாமல் கவரி மான் என்றே பொருள் கொள்கிறார். மூலத்தை விட்டு வெளியே போவது என்ன நியாயம்? ஒரு உரையாசிரியன் மூலத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. காலத்தை விட்டு கூட வெளியே போகலாம், மூலத்தை விட்டு ஒரு உரையாசிரியன் வெளியே போகக்கூடாது. இதைத்தான் கவரிமா வன்னார் என்று எழுதியிருக்கிறேன். பெரியவர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்கும் விரும்பவில்லை, ஆனால் குறைவாக பேசவும் விரும்பவில்லை. அப்படி ஒரு நிலை. திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா தோழர்களே? இந்த நிகழ் நிமிஷத்துக்கு பொருந்துவதுதான். இந்த சனத்துக்கு பொருந்துவார். இன்றைய வாழ்வியலுக்கு, இன்றைய அறிவியலுக்கு, இன்றைய அறவியலுக்கு, இன்றைய அரசியலுக்கு, உலகத்துக்கு பொருந்துகிற குரல் நம்முடைய வள்ளுவருடைய குரல் என்றால் மிக இல்லை. உக்ரைன், ரஷ்யா போர், பாலஸ்தீனம், இஸ்ரேல் போர், இஸ்ரேல் ஈரான் போர், இந்த போர்களுக்கு வள்ளுவர் சொல்லுகிற இந்த நிகழ்காலத்து குரல் ஒன்று உண்டு. இப்படி நிகழும் என்பவருக்கு தெரியுமா? தெரியாது. இப்படி நாடுகளே கிடையாது வள்ளுவர் காலத்துல. அந்த நாடுகளே இல்லாத காலத்தில் வள்ளுவர் எப்படி சிந்தித்திருக்கிறார் பாருங்க. நாடு சண்டை போடுறதெல்லாம் நாடாடா, அதற்கு பெயர் நாடா? நாடு என்றால் என்ன தெரியுமா வள்ளுவர் கேட்கிறார்? உருபசியும் ஓவாப்பிணியும் செருபகையும்
சேராது இயல்வது நாடு. பசி இருக்கக்கூடாது. நான் பார்த்தேன் பாலஸ்தீனத்துல, என் நெஞ்சு கையில சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சப்பாத்தி, ஒரு செட்டிநாட்டு குருமா, அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். தொலைக்காட்சியில ஒரு காட்சி ஓடுது. ஒரு பாலஸ்தீன சிறுவன் பேட்டி கொடுக்கிறான். போருக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்தவன் கீழே குனிந்து தன் காலடியில் இருந்த மணலை ஒரு கையில் அள்ளி தன் வாயில் அப்படி அள்ளி எரிச்சான். இதத்தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ தட்டை அப்படியே வச்சுட்டேங்க. அட பாவி, என் சமகாலத்தில் சற்று தூரத்தில் எங்கள் மானிட சிறுவன் ஒருவன் தன் வாயில் மண்ணள்ளி கொண்டு சென்று சாப்பிடுகிற பொழுது நான் எப்படி இந்த நல்லுணவை சாப்பிட முடியும் என்று தட்டை கீழே வைத்து விட்டேன். தோழர்களே, உருபசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. உக்ரைனுக்கு ஒரு குரல், இஸ்ரேலுக்கு ஒரு குரல், ஈரானுக்கு ஒரு குரல், ரஷ்யாவுக்கு ஒரு குரல். அது இந்த குரல். ஒன்றிய அரசுக்கு ஒரு குரல் சொல்லியிருக்காரு வள்ளுவர். இன்றைய ஒன்றிய அரசுக்கு, எப்பா நிதியெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்காத, எங்க ஐயா கஷ்டப்படுறாரு. கல்வி நிதியை நீயே சேர்த்து வச்சுக்கிட்ட தர மாட்டேங்கிற, வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிற, உரிய நிதி வரமாட்டேங்குது. எங்க தமிழ் மாநிலத்தில் இவர் எப்படியும் உருண்டு புரண்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய நிதியை வாங்கிட்டு போறீங்க எங்கிட்ட இருந்து, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏப்பா காக்கை மாதிரியாவது நீங்க வாழக்கூடாதா? வள்ளுவர் சொல்றார். காக்கை இருக்கே, சேர்ந்த பொருளை பார்த்த பொருளை மறைக்காது, தனக்கென்று ஒதுக்காது, கரையும், கா கா என்று கரையும், கூட்டத்தை சேர்க்கும். எல்லா காக்கைகளும் மொத்தமாக சேர்ந்துதான் உண்ணும். அதுதான் காக்கையின் குணம். காக்கை கரவா, கரைந்து உண்ணும். ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள. எங்க ஜிஎஸ்டியை நீ எடுத்துக்கிட்டு ஊர் காக்கைகளுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கியே, எங்க தமிழ்நாடு என்ன ஆவது? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள. ஒன்றிய அரசுக்கு பொருந்துகிற குரல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தாணி எடுத்து பதப்படுத்தப்பட்ட பனை ஓலையில் எழுதிக்கொண்டு, புள்ளி வைக்காத எழுத்து எழுதிக்கொண்டு, பனை ஓலையில் புள்ளி வைத்த எழுத்துக்களை எழுதினால் பனை ஓலை கிழிந்து விடும் என்பதனால் புள்ளி இல்லாத எழுத்துக்களைத்தான் பனை ஓலையில் எங்கள் திருவள்ளுவன் எழுதியிருப்பான். திருவள்ளுவன் இன்று வந்து என் வள்ளுவர் மறை வைரமுத்து உரையை வாசிக்க சொன்னால் திருவள்ளுவனுக்கு வாசிக்க தெரியாது. இந்த எழுத்துக்கள் வேறு, ஒலிவடிவம் வேறு. ஒலிவடிவம் ஒன்று. காக்கை கரவா கரைந்துண்ணும் என்றால் வள்ளுவனுக்கு புரியும். நான் எழுதி கொடுத்தால் வள்ளுவனுக்கு படிக்க தெரியாது. ஒலி வடிவம் மாறாதது, மொழி வடிவம் மாறுவது. ஆகவே தமிழர்களே, பேசி பழகுங்கள், ஒலி வடிவத்தை மாற்றாதீர்கள். காதுகளில் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒலிகள் வந்து சேரட்டும். பிள்ளைகளே, 133 அதிகாரத்திற்கு ஒவ்வொரு விதமாக இங்கு 10 குறள் சொல்லிய பிள்ளைகளே, உங்களில் வாழுகிறான் திருவள்ளுவன், உங்களோடு வாழுகிறான் திருவள்ளுவன். அடுத்த நூற்றாண்டு பிள்ளைகள் நீங்கள். அடுத்த நூற்றாண்டுக்கு வள்ளுவரை அழைத்துச் செல்லக்கூடிய பெரும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. வாழ்க நீங்கள். வள்ளுவர் சார்பில், முதலமைச்சர் சார்பில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வாழ்க. உங்கள் பள்ளிக்கு எங்கள் வணக்கம், உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு என் வாழ்த்து. கூட்டணியை பத்தி ஒரு வரி சொல்லியிருக்காரு. பொருந்தா கூட்டணியை பத்தி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கூட்டணி இருந்தா எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். நம்ம கூட்டணியை போல ஒருமித்த கருத்தோட, சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்வது போல. பொருந்தாத கூட்டணியோடு வாழ்வது எப்படி தெரியுமா இருக்குமா? வள்ளுவர் சொல்றார், பொருந்தாத கூட்டணியோடு வாழ்வது ஒரு சின்ன குடிலுக்குள்ள பாம்போட சேர்ந்து குடித்தனம் பண்றது மாதிரியா. உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள், பாம்போடு உடன் உறைந்தற்று. எப்பா, குடங்கர் என்றால் ஒரு குடில், சிறு குடில், ஒரு குடிசைன்னு வச்சுங்க. ஒரு குடிசைக்குள்ள பாம்போடு மூவ் பண்ண இடம் இல்ல, புழங்க இடம் இல்ல. அந்த இடத்துல ஒரு பாம்போடு உடன் உறைந்து வாழ்வது எப்படி கொடுமையானது. உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை
குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. முதலமைச்சருக்கு ஒரு குரல் சொல்லியிருக்காருங்க வள்ளுவர். 2026 தேர்தல் இருக்கு. 2026 தேர்தலுக்கு நம்ம முதலமைச்சருக்கு ஒரு குரல் சொல்லியிருக்காரு வள்ளுவர். நீங்க வகுக்கணும் சார், நீங்க ஒரு திட்டம் போடணும், சில திட்டங்கள் தீட்ட வேண்டும். எப்படி தூக்கி செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்க உங்க வலிமையை எண்ணி பாருங்க. உரிமை தொகை கொடுத்திருக்கிறீங்க, இலவச பஸ் பாஸ் கொடுத்திருக்கீங்க, நான் முதல்வன் திட்டம் கொடுத்திருக்கீங்க, இல்லம் தேடி மருத்துவம் சொல்றீங்க, எவ்வளவோ கொடுத்திருக்கீங்க. உங்க வலிமை அது பிரமாதம். அப்புறம் மாற்றான் வலிமையை எண்ணி பாருங்க. அப்புறம் துணை வலிமையை எண்ணி பாருங்க. மாற்றான் வலிமை எதிரிகள் யாருன்னு எண்ணி பாருங்க, அவங்க வலிமையை எண்ணி பாருங்க. துணை வலிமையை எண்ணி பாருங்க. நமக்கு துணையா இருக்கிறது யார் யார், அவங்களுக்கு துணையா இருக்கிறது யார் யார் எண்ணி பாருங்க. இவ்வளவு எண்ணி பார்த்துட்டு தூக்கி நிறுத்தி செயல்படுங்க. வலிமை அந்த பக்கம் அதிகமா இந்த பக்கம் அதிகமா? வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னப்பன் திருவள்ளுவன் எதையெல்லாம் எழுதிவிட்டு போயிருக்கிறான். இந்த சனத்திற்கு மாத்திரமல்ல தோழர்களே, செயற்கை நுண்ணறிவு வரட்டும், நேனோ டெக்னாலஜி வரட்டும், இந்த உலகத்தை துடைத்து தூக்கி குப்பையில் எறிய வேண்டியதுதான். சென்னை நகரத்தில் முக்கால்வாசி விஷயத்தை தூக்கி வங்காள விரிகுடாவில் எரிந்து விட வேண்டியதுதான். வங்காள விரிகுடா மேடாகி போகும். அவ்வளவு குப்பைகளை துடைத்து எரிய வேண்டியிருக்கும். புதிய வாழ்க்கை வரும். அப்படி புதிய வாழ்க்கை, புதிய மனிதர்கள், புதிய விழுமியங்கள், புதிய சட்டங்கள், புதிய ஆட்சிகள் என்று இந்த வாழ்வின் எல்லா அம்சங்களும் மாறிக்கொண்டே போனாலும் மாறாத பேரம்சமாக எங்கள் திருவள்ளுவர் திகழ்வார். நிறைவாக ஒரு செய்தி. யாருக்கு காவி அடிக்கிறீர்கள்? யாருக்கு காவி? எங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் திருவள்ளுவர். அவரை வைத்துத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இனத்தின் கேடயமும் அவன்தான், எங்கள் இனத்தின் வாளும் அவன்தான், எங்கள் தலையும் அவன்தான், எங்கள் கிரீடமும் அவன்தான். அவனை பறித்துக் கொண்டு போவதற்கு ஒருபட மாட்டோம். நானெல்லாம் நாகரிகம் கருதி அரசியல் பேசாமல், அதெல்லாம் வேண்டாம். கெட்ட வார்த்தை எங்களுக்கு தெரியாத கெட்ட வார்த்தையா? மாடு மேய்க்கிற பொழுதும் ஆடு மேய்க்கிற போதும் நான் சொல்லுகிற அகராதிகளை நீங்கள் எழுதக்கூட பார்க்க முடியாது, அவ்வளவு தெரியும். ஆனால் நாம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதா, இந்த பொது வாழ்க்கைக்கு திருக்குறளை பயன்படுத்துவதா என்று முடிவெடுத்து திருக்குறளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நாகரிகம் பெற்று மேலே வந்தோம். எங்கள் நாகரிகத்தை சிதைத்து விடாதீர்கள், எங்கள் முகமூடியை கழற்றி விடாதீர்கள், எங்கள் தோலை உரித்து விடாதீர்கள். வேண்டாம், திருவள்ளுவரை விட்டு விடுங்கள். அவர் தமிழனுக்கு என்று கிடைத்த ஒரே ஒரு அறக்கொடை. அந்த அறக்கொடையை இழப்பதற்கு நாங்கள் தயாராக மாட்டோம். அந்த அறக்கொடை எங்களுக்கு உரியது, எங்கள் தமிழ் இனத்தின் அடையாளத்துக்குரியது. வேள்வி செய்வது உங்கள் கலாச்சாரம். வேள்வி என்பது, வேள்வி யாகம் வளர்த்து, தீ வளர்த்து, ஆடு மாடுகளை வெட்டி பலி கொடுத்தி அதெல்லாம் பண்ணுவது உங்க கலாச்சாரம். தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. நாங்களும் பலியிடுவோம். யாகம் வளர்த்தல்ல, யாகம் வளர்த்தல்ல. புலால் எங்களுக்கு விரோதம் அல்ல, கள் எங்களுக்கு விரோதம் அல்ல. ஆனால் நாங்கள் மனிதனுக்காகத்தான் படைப்போமே தவிர இல்லாத சக்திகளுக்கு நாங்கள் படைப்பதில்லை. மனிதனுக்குத்தான் படைப்போம். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சுகத்து உண்ணாமை நன்று என்று புதிய குரல் கொடுத்தவன். தர்மார்த்த காம மோட்சம் என்பதுதான் வடமொழி மரபு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அங்க கூட காமம் இருக்குயா. வடமொழியில் கூட தர்மார்த்த காம மோட்சம் என்றுதான் சொன்னான். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு மொழிபெயர்த்தால் அப்படி வரும். திருவள்ளுவரை பார்த்தீங்களா? எங்காலு தனித்தமிழன் என்பதற்கு அடையாளம் போதுமா? அறம், பொருள், இன்பத்தோடு நிறுத்தி கொண்டார். மோட்சத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தூக்கி எறிந்தான். அறம், பொருள், இன்பம் தான் எங்கள் கொள்கை என்று நிறுத்தினான். மோட்சம்,
காணாதது, மோட்சம் கற்பனையானது, மோட்சம் கண்ணுக்கு தெரியாதது. மோட்சம் என்பது உயிரிலி. அந்த உயிரிலியோடு எங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்று அறத்தோடும் பொருளோடும் இன்பத்தோடும் மனிதனுக்கு தேவையான நிறுத்திக் கொண்டான். அந்த தமிழனை எங்களுக்கு விட்டு விடுங்கள், அவன் மீது வர்ணம் பூசாதீர்கள். திருவள்ளுவரின் வர்ணம் என்ன தெரியுமா? தமிழனுக்கு வர்ணம் என்னவோ அதுதான் திருவள்ளுவரின் வண்ணம். திருவள்ளுவரின் வண்ணம் எதுவோ அதுவே தமிழின் வண்ணம். வாழ்க திருவள்ளுவர், வெல்க திருக்குறள். வந்திருந்த உங்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். வெல்க, வாழ்க, வணக்கம். வள்ளுவர் என்ற வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலினுடைய ஆசிரியர், விழாவினுடைய நாயகர், மதிப்பிற்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்களே, சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, தோழர் முத்தரசன் அவர்களே, தோழர் சண்முகம் அவர்களே, தோழமை இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, சிறப்பாக உரையாற்றி அமர்ந்துள்ள மதிப்பிற்குரிய முனைவர் இறையன் ஐஏஎஸ் அவர்களே, அன்புக்குரிய முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்களே, வெற்றி தமிழர் பேரவையினுடைய நிர்வாகிகளே, நண்பர்களே, கவிஞர் வைரமுத்து கல்வி அறக்கட்டளை சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ் அறிஞர்களே, சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உரையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு செய்தி. நான் கவிப்பேரரசு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து விட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த நூலினுடைய ஆசிரியர் என்பதற்காக மட்டுமல்ல, இன்று அவருக்கு பிறந்த நாள். அந்த நிலையோடு உங்கள் அனைவரின் சார்பில் மீண்டும் அவருக்கு உங்களுடைய கரவொலியோடு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாளுக்கு நாம் தான் அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளில் நமக்கெல்லாம் இந்த புத்தகத்தை பரிசாக தந்திருக்கிறார். அதற்காக உங்கள் அனைவரின் சார்பில் அவருக்கு என்னுடைய நன்றி, நன்றி, நன்றி. திருக்குறள் 2 அடிதான். ஆனா 2000 ஆண்டுக்கு மேலா அதுக்கு புது புது பொருள்களை சொல்லி உலக மக்கள் எல்லோரும் புது வழியை, நல்வழியை சொல்லக்கூடிய உலக இலக்கியமா உயர்ந்து நிற்குது. அதனாலதான் மணக்குடவர், பரிமேலழகர் தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட ஏராளமானோர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அந்த வரிசையில தான் இன்றைக்கு நம்ம கவிப்பேரரசு அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். கவிப்பேரரசு அவர்கள் ஏற்றியுள்ள இந்த திருக்குறள் தீபத்தில் வள்ளுவர் எழுதினதுதான் நீதின்னு சொல்ல, புத்தகத்தோட தலைப்பையே வள்ளுவர் மறை வைரமுத்து உரைன்னு கவிதை மிடுக்கோடு வச்சிருக்கிறார். இந்த உரையோட ஆழம்
குரல்களை அணுகிய கவிப்பேரரசரோட திறன் போன்றவற்றை இங்கு உரையாற்றிய அனைவரும் சொல்லியிருக்கிறாங்க. நான் இதை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் அவருக்கு ஒவ்வாத சாயத்தை பூசி மறைப்பதற்கு முயற்சிகள் நடக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய உரைவாளை எடுத்து உடைவாளா வீசியிருக்கிறார் கவிப்பேரரசர் அவர்கள். கவிப்பேரரசர் அவர்கள் இந்த புத்தகத்தோட முன்னுரையில திராவிட பண்பாட்டை ஆரிய பண்பாடு நகர்த்துவோ தகர்க்கவோ முனைந்த காலகட்டத்தின் விளிம்பில் தமிழ் மரபு காக்கும் தனிப்பெரும் அரணாக வள்ளுவம் எழுந்ததுன்னு சொல்லி 2000 ஆண்டுகால வரலாற்றை தன்னுடைய சொற்களால எடுத்து சொல்லிவிட்டார். திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் இது தமிழர்களான நமக்கு மட்டும் சொந்தமான நூல் கிடையாது. அதனால்தான் திருக்குறளோட பொருளை உணர்ந்த பகுத்தறிவிப்பவரின் தந்தை பெரியார் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் மாநாட்டை நடத்தினார். திருக்குறளை அச்சிட்டு பரப்பினார். மதங்களை வெறுத்தவர் உங்கள் மதம் குறள் மதம் என்று சொல்லுங்கள், உங்கள் நெறி குறள் நெறி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருக்குறளை படிப்பவர்கள் மட்டுமல்ல பின்பற்றுவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். தலைவர் கலைஞர் அவர்கள் குறள் மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னதோடு இன்னைக்கு புது பொலிவோடு இருக்கிற வள்ளுவர் கோட்டத்தை கட்டினார். இந்திய துணைக்கண்டம் தொடங்கக்கூடிய குமரி முனையில 25 ஆண்டுகள் கடந்து சுனாமியையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஐயன் வள்ளுவருக்கு வானுயர சிலையை உருவாக்கினார். குறளோயம் தீட்டினார். குறளுக்கு உரை எழுதினார். தமிழின் சின்னம், தமிழினத்தின் சின்னம் திருவள்ளுவர் தான் என்பதை அடையாளம் காட்டி செம்மொழி மாநாட்டோடு லட்சணியில வள்ளுவரையும் குறளையும் இடம்பெறச் செய்தார். தமிழ் சமூகம் என்பது சமத்துவ சமூகம் என்பதை நிறுவ வள்ளுவரோட வரிகளான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என சொல்லித்தான் அந்த மாநாட்டை மைய நோக்கு பாடலையை உருவாக்கி தந்தார். திருக்குறளை தூக்கி பிடிச்சு இதுதான் நம் இனத்துக்கான கலங்கரை விளக்கம்னு போராடி வாதாடி பரப்பி வருவதுதான் நம்முடைய திராவிட இயக்கம். அந்த வழித்தடத்துல இன்னைக்கு நம்ம கவிப்பேரரசு வைரமுத்தவர்களும் பாதை மாறாமல் இந்த வள்ளுவ தீபத்தை அவர் ஏந்தி இருக்கிறார். நம்ம கவிப்பேரரசு அவர்கள் 12 வயசுல காதலிக்க தொடங்கின இந்த குறளுக்கு 72 வயசு வரை அவர் இருந்து இன்றைக்கு உரை எழுதியிருக்கிறேன்னு சொல்லி முன்னுரையிலே சொல்லியிருக்கிறார். அதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. உங்களுடைய 72 ஆண்டு கால அனுபவ பயணம், உங்களுடைய அறிவுச் சேர்க்கை இதையெல்லாம் துணையாக கொண்டு நீங்க திருக்குறளை அணுகி உரை எழுதியிருக்கீங்க. இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒவ்வொரு குறளுக்கும் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய பொருளை வாசிக்கும் போது ஒரு கவிதையை படிச்சு அந்த உணர்வை பெற்றவனாக இருப்பதை என்னால் தவிர்க்க முடியல. நான் ரசிச்ச சில இடங்களை மட்டும் இங்க எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இல்லறத்தான் என்பவன் நல்லறத்தால் துணை நிற்பவன். இல்வாழ்க்கையில் ஒருவன் செய்யத்தக்கதெல்லாம் அறச் செயல்களே, தள்ளத்தக்கவையெல்லாம் பழி செயல்களே. முயற்சி என்னும் பெரும்பொருளே செல்வத்தை பெருக்கிடும். முயலாமை என்னும் சோம்பலோ ஒருவனை வறுமைக்குள் செலுத்திவிடும். உள்ளவளம் உள்ளவர்கள் உயிர் வலிமை பெறுவார்கள். நல்ல இனத்தைச் சேர்ந்தவர்களோ எல்லா புகழையும் அடைவார்கள். மெய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்று உணரும் மயக்கம் இருப்பது பிறப்புக்கு சிறப்பன்று. உன் கண்கள் உன்னை கைவிட்டு விட்டன, இனியேனும் உன் சொற்களால் உண்மை சொல். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கவிஞர் தன் கைவண்ணத்தை உரையில் உரைநடையில் காட்டியிருக்கிறார்.
அதனால்தான் எழுதப்பட்ட உரையும் ஒவ்வொரு கவிதையாக இருக்கு. திருக்குறளில் வெளிப்படாத மறைபொருள் இன்னும் நிறைய இருக்குன்னு ஏராளமான அறிஞர்கள் தங்களோட அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி உரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. 2000 ஆண்டுகள் கடந்த பிறகும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகளுக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு. காலங்கள் கடந்து வாழும் வள்ளுவர் மறையை இந்திய நாட்டோட தேசிய நூலாக அறிவிக்கிற முயற்சிகளை நாம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி ஆகணும். இதுக்காக திருக்குறளோட சிறப்பை முழுமையாக சொல்லும் வகையிலான மாபெரும் அமைப்பை தலைநகர் டெல்லியில நாம் உருவாக்கி ஆகணும். வள்ளுவர் மறையின் பொருளை இந்திய சமூகத்தில் விதைக்கிற பணியில நம்மை ஈடுபடுத்திக்கணும். வள்ளுவர் புலவர் மட்டுமல்ல, புரட்சியாளர். வள்ளுவர் கவிஞர் மட்டுமல்ல, கலகக்காரர். அவர் வழங்கியிருக்கும் கொடையான வள்ளுவத்தை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல, காலத்தின் தேவை. வள்ளுவத்தை பரப்புவதோடு மனிதருக்கு எதிரான கருத்தியல் வண்ணங்களை அவர் மேல பூச முயற்சிக்க அடாவடித்தனத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் எதிர்க்கணும். சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்துல ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவியிச்சு திருட பாக்குறாங்க. திருட என்பதை விட ஏமாத்த பாக்குறாங்கன்றதுதான் உண்மை. அதான் பொருத்தமா இருக்கும். திருவள்ளுவர் என்பவர் உலகம் பழிப்பதை ஒழித்துவிட்டால் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொன்ன பகுத்தறிவு கவி. தெய்வத்தால் முடியாததையும் முயற்சி செயல்படுத்தி காட்டக்கூடிய என்ற சுயமரியாதை கவியாக விளங்கினார். அனைவருக்கு சமம் என்ற சமூக நீதி கவி. உலக மக்களுக்கு ஒளி வழங்குகிற சூரியனா இருக்கிற திருக்குறளை படிச்ச திருவள்ளுவரை அபகரிக்க நினைச்சா அவருடைய கருத்துக்களின் வெப்பமே அவங்களை பொசுக்கிடும். திருக்குறளை படித்தால் மட்டும் போதாது, பரப்பினால் மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும் என்ற உணர்வை ஊட்ட இளைய தலைமுறையிடம் திருக்குறளோட பெருமைகளை சேர்ப்பதோடு அவர்கள் திருக்குறளை உள்வாங்கின மனிதர்களாக வளர்த்தெடுக்க இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. தீரா காதல் திருக்குறள் நிகழ்ச்சிகள், குரலவையும் போட்டிகள், குரல் இனிது நாட்டிய நாடகங்கள், மாணவர் திருக்குறள் மாநாடு, டிசம்பர் மாசத்துல குரல் வாரம், திருக்குறள் முற்றோதல் உள்ளிட்ட ஏராளமான முன்னெடுப்புகள் நம்ம திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருது. ஏன்னா குரல் நீதி இருக்கிற இடத்துல மனுநீதியை தடுக்க முடியாது. அதுக்கு கவி பேரரசு வைரமுத்துவருடைய உரையும் அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம இளைஞர்களுக்கு இருக்கிற தமிழ் பற்றை அறிவார்ந்த கருத்துக்கள், இலக்கியங்கள் வழியாக மேம்படுத்தி மானுட உணர்வுமிக்க மனிதர்களாக உருவாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. மொழி வாழ்ந்தால் இனம் வாழும், மொழி வீழ்ந்தால் இனம் வீழும். இதுதான் உலக வரலாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடமாகும். இன்றைக்கு நாமும் அதிக வீரியத்தோடு அரசியல் பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தகைய படையெடுப்புகளையும் வெல்லும் திறன் தமிழுக்கு உண்டு. தமிழர்களுடைய நம்முடைய தடந்தோள்கள் வலுப்பெற திறன் பெற வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை போன்ற நூல்களும் வாழும் கேடயமாக அமையும். இந்த நம்பிக்கையோடு நமது கவிப்பேரரசு அவர்கள் இலக்கிய பயணம் இன்னும் பல சாதனைகளை செய்து தமிழுக்கு பெருமை சேர்க்கட்டும் என நான் அனைவரின் சார்பில் வாழ்த்துகிறேன். தமிழ் இருக்கும் வரை, குரல் இருக்கும் வரை இந்த நூலும் இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க வள்ளுவம், பரவட்டும் குரல் நெறி. நன்றி, வணக்கம்.